எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்க பொறியாளர் விக்னேஷ் ரவிச்சந்திரன். உலக மக்கள் எல்லாரும் பயந்துகிட்டு இருக்க ஒரு பெரிய பிரச்சனைய பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு யூடியூப் சேனல தொறந்தாலே எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒரு பிரச்சனை தான் சூப்பர் எல்னினோ. இந்த காலநிலை மாற்றம். சூப்பர் எல்னினோ அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு உலக மக்கள் எல்லாரும் தேடி பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. ஐரோப்பியாவில் ஆரம்பித்து இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை வரைக்கும் பெரிய தாக்கத்தை உருவாக்கிட்டு இருக்க ஒரு சூப்பர் எல்னினோவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்யூச்சருக்காக. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி ஐரோப்பியாவில் ஒரு பெரிய வெயில் கொடூரமால் இன்றைக்கி மக்கள் வெளியில் தலை காட்ட முடியாத, வெளியில் நடக்க முடியாத, நடமாட முடியாத ஒரு சுச்சுவேஷனை இன்றைக்கி இந்த சூப்பர் எல்னினோ உருவாகியிருக்கு. ஏன் ஐரோப்பியாவில் மட்டுமா இல்லைன்னா கிடையாது, சீனாவில், அமெரிக்காவில் அப்படின்னு ஆரம்பித்து பல நாடுகளில் இன்றைக்கி மக்கள் வெளியில் வர முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் என்னென்னாங்க, இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. புதிய புதிய பெயர்களில் புதிய புதிய விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த சூப்பர் எல்னினோ சங்க காலங்களில் இருந்ததா அப்படின்னா சங்க காலத்துலேயும் இருந்ததுங்க. ஏன் இன்றைக்கி நான் அந்த ஜோதிடம் சார்ந்த ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறதான ஒரு காரணம் சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரம் நூலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் எல்னினோவை பற்றியும் நிறைய விஷயங்களை பற்றி குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ சூப்பர் எல்னினோவை பற்றி சிலப்பதிகாரம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னா கிடையாது, அகநானூறு, புறநானூறு, ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் எல்னினோவுடைய மிக கடுமையான வறட்சியை பற்றின ஒரு விஷயத்த ஸோ அன்னைக்கு உள்ள பல கவிஞர்களாக இருக்கட்டும், ஸோ சங்ககால நூல் எழுதிய ஆசிரியர்களாக இருக்கட்டும், எல்லாருமே குறிப்பிட்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் மன்னர்கள் ஆட்சியை பற்றியும், ஸோ அதுக்கு அடுத்தது ஸோ விண்மீன் சுழற்சியை பற்றி, விண்மீன் வானத்தில் இருக்கிற பல கோள்களை சுழற்சியால் என்ன மாதிரி தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத சிலப்பதிகாரம் ஒரு வழியில் சிறப்பாக கொடுத்துருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் படித்ததுனால என்னவோ எனக்கு ஜோதிடத்து மேலே ஒரு ஆர்வம் வந்தது. ஸோ அது சார்ந்ததுனால தான் இன்றைக்கி சூப்பர் எல்னினோவை பற்றி ஒரு விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சிலப்பதிகாரத்தில் மன்னனுடைய ஆட்சி, ஸோ குடியாட்சியை எப்படி நடத்தினா அப்படிங்கிறத தாண்டி ஸோ அந்த விண்மீன் மாற்றத்தால் இயற்கையில் ஒரு பெரிய மாற்றம் உருவாச்சு. அந்த இயற்கை மாற்றம் கடும் கோடை. ஸோ மன்னன் சரியாக ஆட்சி நடத்தாலுமே இந்த விண்மீன் மாற்றத்தால் பெரிய அளவு வறட்சி உருவாகி காவிரியில் நீர் இல்லாமல் வற்றி காவிரி பகுதிகள் எல்லாருமே விவசாயம் இல்லாமல் ஏற்கலப்பை ஓய்வெடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு அப்படிங்கிற மாதிரியான சில வார்த்தைகள் எல்லாமே நம்ம சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாம். ஸோ இது மட்டுமா அப்படின்னா கண்ணையும் கோவலனும் பூம்புகார்லேருந்து மதுரை நோக்கி செல்லும்போது அங்கே இடையில காவிரி நாடு கடும் வறட்சி, வெப்பம், மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை இருந்ததாகவும், ஸோ இங்கே இருக்கிற ஏரிகளாக இருக்கட்டும், விவசாய நிலங்களாக இருக்கட்டும், பல நிலங்கள் பிளவுபட்டு மக்கள் பெரிய துன்பத்துக்கு ஆளானாங்க, பல உயிர் சேதங்கள் இருந்தது அப்படிங்கிற குறிப்புகள் சிலப்பதிகாரத்தில் இருக்குது. ஸோ அதேமாதிரி அகநானூர்லேயும் மழை இல்லாமல் கடும் கோடை நிலவியாவதும் இதனால் வாழறதுக்கு மக்கள் பல நாடுகளுக்கு வழி தேடி அலைஞ்சதாகவும், இதை தாண்டி விலங்குகள் பல பறவைகள் எல்லாம் செத்து மடிஞ்சதாகவும், ஏரிகளில் நீர் இல்லாமல் பெரிய வறட்சி உருவானதாகவும் இதெல்லாத்தையும் அகநானூறு, புறநானூறு நூல்கள் நம்ம பார்த்துருவோம். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா வான் சிறப்புங்கிற அதிகாரத்தில் ஸோ கோடை மழை, ஸோ கோடை சார்ந்த ஒரு விஷயமும், ஸோ இதில் ஏற்படுற மழை எப்படி இருக்கும், வெள்ளம் எப்படி இருக்கும், இதனால் பயிர் தொழில் எப்படி வளருங்கிறத திருவள்ளுவர் வந்து பார்த்திங்கன்னா வான் சிறப்பு அதிகாரத்தில் சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே படிக்கும்பொழுது நாம் இதற்கு முன்னாடி சூப்பர் அனுபவித்தோமா அப்படின்னா அனுபவித்தோம். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிற ஒரு பிரச்சனை ஏன் பெருசாக தெரியல அப்படின்னா நாம் மரங்கள் வளர்த்தோம். ஸோ ஒரு சூப்பர் எல்னினோவுக்கு ஒரு தற்காக்கிறதுக்கான சிறந்த வழி மரங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் மேட்ச்சில் ஒரு டாட் பால் போட்டால் ஒரு மரம் நடுறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் இருக்க தவிர மக்கள் யாரும் மரம் நடுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இன்றைக்கி உருவாக்கலை. சரி, இது எல்லாத்தையும் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டைலில் நம்ம அந்த வீடியோ பேசுவோம். இன்றைக்கி வானியல், இந்த ஸ்பேஸில் இருக்கிற விண்மீன்களுடைய இயக்கத்தை பொறுத்து தான் இந்த பாதிப்புகள் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம கடந்த காலங்களில் நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மழை சார்ந்த பதிவுகள், விவசாயம் சார்ந்த பதிவுகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஸோ அதில் இன்றைக்கி சூப்பர் எல்னினோ சார்ந்த விஷயத்தை நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவாக கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் எல்னினோ ஏதோ இந்த 2 மாதங்கள் தான் பாதிப்பு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த சூப்பர் எல்னினோவில் வரப்போகிற 2 வருடங்கள் 2027 இருக்கட்டும், 2028 இருக்கட்டும் பெரிய பாதிப்புகள் இருக்க போகுது. சரி, ஏன் இருக்க போகுது? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜோடிக் சைன்ஸ், இந்த ராசி மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீர் கிரகங்களாக இருக்கக்கூடிய நீர் ராசி கட்டங்களான கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசி, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய கிரகங்களான சனி, ராகு, கேது சார்ந்த விஷயங்கள், ஸோ செவ்வாய், ஸோ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இயக்கங்கள் நடக்கும்பொழுது ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மழைக்கு முக்கியமான கிரகங்கள் சந்திரன். ஸோ அதற்கடுத்து அந்த மழை உருவாகிறதுக்கு ஒரு காற்று முறிவுக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாக புதன். ஸோ இது மாதிரியான எல்லா கிரகங்களுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிற விஷயம் அமைகிறதுனால தான் அந்த ஒரு பெரிய மழை உருவாகுது. ஏங்க எல்லா நாளும் உருவாத மழை
ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் உருவாகுதுன்னா வளிமண்டலத்தில் நடக்கிற ஒரு மாறுபாடு. இன்றைக்கி சூப்பர் எல்னினோ வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாகி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நாம் கடும் வெப்பத்தில் இன்றைக்கி நம்ம வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கோம். இதனால் எதிர்காலத்தில் என்ன பாதிப்பு நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரியான விஷயம் இன்றைக்கி நடக்கிறத நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த கேதுங்கிற ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நீர் கிரகத்துக்கு நீர் ராசிக்கு வரும்போதும், அதேமாதிரி சனிங்கிற கிரகம் நீர் ராசிக்கு வரும்போதும் என்ன மாதிரியான தாக்கம் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க சிலப்பதிகார நூலில். கேது வந்து கடகராசிக்குள்ளே வரும்போது நம்ம தஞ்சையாக இருக்கட்டும், இங்கேருந்து ஆரம்பித்து பூம்பாறு வரைக்கும் மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடும் வறட்சிகள் உருவாச்சு அப்படின்னு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் ஒரு காவிரி வளநாடு அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடை சார்ந்த விஷயமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மன்னன் வந்து எப்படி அணை கட்டினா அந்த கடும் கோடையான வறட்சியான காலத்துலேயும் அந்த மன்னன் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய அணையால் அன்னைக்கு பல மக்களை வந்து காப்பாற்றிருக்கிறான் அப்படிங்கிற விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கு சிலப்பதிகாரத்தில். ஸோ இது சார்ந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த சூப்பர் எல்னினோ அப்படிங்கிற விஷயத்தில் இந்த கோள்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு கேதுங்கிறது இன்றைக்கி வந்து சிம்ம ராசி, ஒரு நெருப்பு ராசி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நீர் ராசி நோக்கி போகுது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேதுங்கிறது நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோள்களாக சொல்லாமல் ஒரு ஷேடோ, ஒரு இருளை பற்றின விஷயத்தை தான் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய அஸ்ட்ராலஜி பேட்டர்னில். ஸோ சங்க காலங்களில் இதை வந்து பார்த்திங்கன்னா கோளாக குறிப்பிட்டிருப்பாங்க. நாம் ஒரு இருள் கிரகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த கேது வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் போகும்போது ஸோ இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் குருவும் வந்து பார்த்திங்கன்னா குருவும் கேதுவும் கடகராசியில் சந்திக்க போகுது. குருங்கிறது பார்த்திங்கன்னா உயிர்காரகன். இன்றைக்கி பூமியில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு புல்லில் ஆரம்பித்து பெரிய விலங்குகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு உயிர் அப்படிங்கிற ஒரு ஆதாரம் அப்படின்னா குருவுடைய ஒரு பேட்டர்ன் தான். ஸோ இதை தாண்டி சனி அப்படிங்கிற விஷயம் இந்த உலகம் இயங்குறதுக்கான ஒரு விஷயம். இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா மிக வேகமாக இயங்கணும், ஸோ இதை பொறுத்து இயங்கணும் அப்படின்னா செவ்வாய் ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலாபரேட்டிவ். ஸோ அந்த ஒரு இயக்கம் நடக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாறுபாடு இந்த பூமியில் இயற்கை சார்ந்து நடக்குது அப்படிங்கிறத சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், அகநானூறாகட்டும், திருக்குறளாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இந்த சூப்பர் எல்னினோவில் இந்த கேதுவுடைய தாக்கம், கேதுங்கிறது சுருக்கத்தை குறிக்கிறது. கேது கடகராசிக்கு போகுது, வறட்சி அந்த நீர் கிரகத்தில் போகுது, நீர் சார்ந்த பிரச்சனையை ஏற்படுத்தும். ஒன்று நீரே இல்லாத ஒரு தன்மையோ, இன்னொரு பக்கம் அபரிவிதமான நீர் ஒரு பெரிய வெள்ளத்தையோ, ஒரு காற்றாற்று ஒரு பெரிய மழையையோ கொடுத்து பாதிப்பு உருவாக்கும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் இப்போதைக்கு நாம் இருக்கிறோம். இந்த சூப்பர் எல்னினோவில் உலக நாடுகள் பல நாடுகள் பாதிக்கப்பட்டுருக்கு. அதே மாதிரியான ஒரு விஷயம் என்னென்னா மேஷ ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது வர டிரான்சிட் நடந்துகிட்ருக்கு. கேது அதை நோக்கி நகர்றதுனால நம்மளுடைய சுகம் கெடுது. சுகம்ங்கிறப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு மனிதனுக்கு எப்படி உடம்புல வந்து ஹீட் உருவாகுது, ஒரு ஃபீவர் எப்படி உருவாகுதோ அதே மாதிரி உலக நாடுகளில் பல நாடுகளுக்கான பாதிப்புகளை தான் இந்த சூப்பர் எல்னினோ அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த சூப்பர் எல்னினோ அப்படிங்கிறது வெறும் வெப்பம் மட்டுமா அப்படின்னா தண்ணீரும் சேர்ந்து தான் இருக்குது. இந்த தண்ணீரோடைய வறட்சி உருவாயிடுச்சு, இந்த தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா வற்றி போகிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் எல்னினோடைய ஒரு பெரிய தாக்கமாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கேது கடகராசிலையும் சனி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிலையும் இருக்கிறது, குரு வந்து அதில் சேர்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் உருவாகும் பொழுது இன்றைக்கி சூப்பர் எல்னினோவில் பலர் பாதிக்கப்படக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இது எப்படி பாதிக்கப்பட போகுது? விவசாயம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், இந்தியா சார்ந்து அதுவும் தமிழகத்தில் இருக்கிறோம். தமிழகத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை நாம் வரப்போகிற காலங்களில் அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய கேள்விக்குறியான நிலையை உருவாக்கியிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லணும்னா இன்றைக்கி மேட்டூரில் போதுமான அளவு நீர் கிடையாது. ஏன் வைகையில் நீர் கிடையாது, அமராவதியில் நீர் கிடையாது, முல்லை பெரியாறில் போதுமான அளவு நீர் கிடையாது. மக்களுக்கு தேவையான குறுவை சாகுபடி விவசாயத்துக்கு தேவையான நீர் கிடையாது. சிலப்பதிகாரத்தில் அவங்க எழுதி வச்சிருக்க ஒரு விஷயம் என்னென்னா கண்ணகியும் கோவலனும் வந்து பார்த்திங்கன்னா பூம்புகார்லேருந்து மதுரை நோக்கி போகும்போது பெரிய வறட்சி உருவாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருந்தாங்க. அந்த கண்டென்ட் இன்றைக்கி நேரில் எல்லோரும் பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதுரையில் ஆரம்பித்து ராமநாதபுரம் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, ஸோ திருநெல்வேலி, ஸோ தாமிரபரணி சார்ந்த அந்த ஆறுகள் ஓடக்கூடிய பகுதிகள் எல்லாமே கடும் வறட்சி நோக்கி போயிட்டுருக்கு. இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற பல ஆயிரம், ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14,000 உள்ள 12,000 உள்ள ஏரிகளில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,200க்கும் மேற்பட்ட ஏரிகளை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு பாதிக்கப்பட்டு போயிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீர் இல்லாத சூழ்நிலை இருக்குது. இந்த நீர் இல்லாத சூழ்நிலை என்ன செய்யும் அப்படின்னா இனி வர காலங்கள், ஸோ இதுக்கப்புறம் வரப்போகக்கூடிய விவசாயங்கள், உதாரணத்துக்கு காவிரி படுகை, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்டா பகுதிகளான தஞ்சையாக இருக்கட்டும், திருவாரூராக இருக்கட்டும், கடலூராக இருக்கட்டும், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையாக இருக்கட்டும், ஸோ இதை பற்றின இதை திருச்சியில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பூம்புகார் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாதிப்பு உருவாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா குறுவை சாகுபடிக்கு அடுத்தது நம்ம வந்து விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்.
இன்றைக்கி சந்திரனுங்கிறது நமக்கு விவசாயத்துக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான ஒரு கிரகம். ஸோ அந்த சந்திரனுடைய வீடான கடகத்தில் தான் இன்றைக்கி கேது போக போகுது. இந்த கேதுங்க போகிறதுனால உணவு தானியங்கள், நீர் சார்ந்த பிரச்சனை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்த போகுது. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாம் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நீர் சேமிப்பு. ஸோ இதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மழை நீர் சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் செயல்படுத்தினாங்க. அதற்கு பிறகு வந்து அதற்கு முன்னால் உள்ள அரசுகளான கலைஞர் அரசாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்து பல அரசுகள் என்ன செஞ்சதுன்னா மழைநீர் சேகரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போயிடுச்சு. இன்றைக்கி உள்ள நம்ம தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா மழை நீர் சேகரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மக்கள்கிட்ட மழைநீரோட அவசியத்தை கொண்டு போய் சேருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்றைக்கி வறட்சி இருக்குது. ஸோ இந்த வறட்சியான காலங்களில் அடுத்து வரப்போகக்கூடிய வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் ஒரு நல்ல மழை பொழிவு கொடுக்குறது. ஸோ நமக்கு இன்றைக்கி மழை இல்லைனாலும் வரப்போகிற நாளில் இருக்கிற வடகிழக்கு பருவமழையில் பெய்யக்கூடிய அதீத மழையை நம்மளுடைய ஏரி குளங்களில் முறையாக தூர்வாரி அதில் சேமிக்கக்கூடிய வழியை ஏற்படுத்தினா மட்டும்தான் 2027 கோடை காலத்தில் வரக்கூடிய நம்மளுடைய வறட்சியை நாம் தற்காத்து மக்களை காக்க முடியும். இல்லைனா குடிநீர் பஞ்சம், உணவு பஞ்சம், மக்கள் வந்து அத்தியாவசிய விஷயத்தில் பெரிய அளவு பாதிக்கப்படக்கூடிய சுச்சுவேஷனை ஏற்படுத்தும். 27 அப்படிங்கிற விஷயத்தில் இந்த கேதுவும் குருவும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு 2027 பிப்ரவரி. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெருக்கத்தில் குரு கேது சந்திப்பு கடகராசியில் நடக்க போகுது. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்குது. அந்த வடகிழக்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு பாதிப்பை தமிழகத்துடைய கடலோர மாவட்டத்தில் கொடுக்க போகுது. ஸோ 2026 கடைசி நவம்பர், டிசம்பர் 2027. ஸோ இந்த 2 வருடங்களில் கடைசி பகுதி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மறக்க முடியாத ஒரு விஷயத்த இருக்கும். கடந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் ஒரு பெரிய வெள்ள சேதத்தை கொடுத்துட்டு போனது மாதிரி. ஸோ இந்த முறை தமிழகத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ள சேதம் அப்படிங்கிற விஷயத்தில் நாம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். இந்த தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா முறையாக வந்து குளங்களாக இருக்கட்டும், ஏரிகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே தூர்வாரி கரைகளை பலப்படுத்துகிற வேண்டிய வேலைகளை முக்கியமாக செய்யணும். ஏன்னா இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா குறுகிய காலத்தில் அதீத மழை கொடுக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா கேது வந்து கடகத்தில் இருக்கும்பொழுது சுருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழையை 2 நாளில் பெய்ய வச்சிரும் இந்த கிரகம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேது கடகத்துக்கு போகிறதுல மன்னருடைய ஆட்சிக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பை உருவாக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கும் பாதிப்பு உருவாக்கும். மன்னர் சரியாக ஆட்சி செய்ய முடியல அப்படின்னா மக்களுக்கு பாதிப்பு உருவாக்கும். ஸோ வரக்கூடிய நவம்பர், டிசம்பர் இந்த 2 மாதம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்கள் எல்லாரும் கவனமாக செயல்படுங்க. ஸோ உங்கள் மாவட்டத்தில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களான சென்னையில் ஆரம்பித்து ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, கன்னியாகுமரி வரைக்கும் மீனவர்களை கவனமாக இருக்க சொல்லுங்கள். மீனவர்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள். ஸோ அது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காவிரி டெல்டா பகுதிகளாக இருக்கட்டும், ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி, அந்த பக்கம் சென்னை, இந்த பக்கத்தில் இருக்கிற கடலோர மாவட்ட மக்களுக்கு நீரோடைய அவசியத்தை எப்படி சேமிக்கணுங்கிற விஷயத்தை வந்து இன்றைக்கி எல்லா கட்சி முக்கிய உறுப்பினர்களும் கொண்டு போய் சேருங்க மக்களுக்கு. ஏன்னா வரப்போகிற காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான வறட்சியை கொடுக்க போகுது. வெறும் விளையாட்டாக நினச்சிடாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்வியலை சார்ந்தது. எப்படி கொரோனாவில் பாதிக்கப்பட்டு 4 வருஷம் நம்ம பாதிக்கப்பட்டோமோ இது வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் மொத்த நாடுகளையும் ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்க போகுது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இன்றைக்கி தூமக்கேது. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சையில் வந்து தூமக்கேது தென்படுறப்ப மன்னருக்கு அது அவசகுணம்னு சொல்லுவாங்க. அது ஒரு கான்செப்டில் எல்லாருமே வந்து ஒரு பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ அதேமாதிரி அந்த தூமக்கேதுங்கிறது ஒன்று நம்ம இயல்பாக சொல்லணும்னா கடகத்தில் கேது வரும்போது ஒரு பெரிய அவசகுணம், ஸோ ரொம்ப பெரிய பாதிப்பை தமிழகத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஏன் தமிழகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இல்லை, இந்தியாவுக்கும் கொடுக்கும். நம்ம நாட்டுடைய தலைவர்களான பாரத பிரதமர், ஸோ நம்ம முதலமைச்சராக இருக்கட்டும், ஸோ எதிர்க்கட்சி தலைவர், ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கண்டிப்பாக ஒரு பாதிப்பு இருக்கும். கேது வந்து கடகராசியில் வர்றதுங்கிறதுனால பெரிய பாதிப்பை உருவாக்கும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக முன்னேற்பாடாக செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா மரம் நடக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மரம் நடக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது. ஐபிஎல் விளையாட்டில் ஒரு டாட் பால் ஆச்சுன்னா நாங்கள் மரம் நடுறோம் அப்படின்னு ஐபிஎல்லில் ஒரு லோகோ போடுறாங்க. ஸோ அதை பார்த்தெல்லாம் ரசிக்கிறோமே தவிர யாருமே ஒரு மரத்தை நடுறதுக்கு அதை முன்வடுறது அதை எப்படி பாதுகாக்கணுங்கிற விஷயத்தில் கிடையாது. இன்றைக்கி ஹைவேஸ் ரோடு டெவலப்மெண்ட்டு, ஸ்ட்ரக்சர்ஸ், ஸோ ஆனால் மரம் சார்ந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா கிடையாது. ஸோ இனி வரப்போகிற காலங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தோட அளவு மிக அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக குறைய போகிறது கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா சனி வந்து ஒரு புதிய சுற்றை உருவாக்க போகுது. ஸோ 30 வருஷம் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா பூமியில் வெப்பநிலை உயர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா கனரக வாகனங்கள், தொழிற்சாலை, ஸோ இதோடைய பெருக்கம், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சனிங்கிற ஒரு
கிரகம் மட்டும்தான். இன்றைக்கி சனி வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உலக மக்கள் அந்த மீனம் அப்படிங்கிறப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக எல்லோரும் ஒரு பாதிக்கப்படக்கூடிய விஷயம். அத்தியாவசிய தேவைகளுக்கான ஒரு பாதிப்பை உருவாக்கும். உதாரணத்துக்கு பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும், பல நாடுகள் போராக இருக்கட்டும், இது எல்லாமே பாதிப்பு உருவாக்கிக்கிட்டு இருக்குது. நம்ம கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல நாட்டுடைய தலைவர்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் எல்னினோ உருவாக்கத்தால் மக்கள் கடினமான ஒரு பெரிய பிரச்சனைகளை சந்திக்க போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மழை, வெள்ளம், சரிங்களா, அதுக்கப்புறம் அரசியல் புரட்சி. அந்த விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழக மக்கள் டெல்டா பகுதி இதை ஆரம்பித்து கடலூர் வரைக்கும் உள்ள மக்கள் எல்லோரும் இந்த விவசாயத்தில் ஒரு முக்கிய ஒரு விஷயத்தை எல்லோரும் யோசிச்சிங்க. இந்த குறுவை சாகுபடிக்கே தண்ணீர் பெரிய பற்றாக்குறையில் இருக்குது. வரப்போகிற காலங்களில் இந்த கேது கடகராசிக்கு வர இருக்கிறது என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு அணையில் தண்ணி இல்லாததுனால இன்றைக்கி வரக்கூடிய அடுத்த சம்பா பயிர்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த நடவாக இருக்கட்டும், இல்லை விதைப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி விதைங்க, கொஞ்சம் தள்ளி நடுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு குறுகிய காலத்தில் அதீத மழையை தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பாக அந்த முறை சந்திக்க இருக்குது. நீங்கள் முன்கூட்டியே விதைச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற கிணறோ இல்லை போர்வெலோ அதை வச்சு உங்களால் நீர் பாசனம் செய்ய முடியும் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீர் ஆதாரம் நம்பி மேட்டூர் அணையிலேருந்து வரக்கூடிய நீரை நம்பி இருக்கிற மக்கள் கொஞ்சம் கவனமாக இந்த முறை விவசாயம் செய்யுங்க. அதை விட முக்கியம் எல்லாருமே இன்சூரன்ஸ் கவனமாக இன்சூரன்ஸ் செஞ்சுருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பொதுவாக 12ல் சனி இருக்குது அப்படின்னா இன்சூரன்ஸ் சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏற்படுறோம். அந்த இன்சூரன்ஸ் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது மூலயமா உங்களுடைய விளைபொருள் இழப்புகளை நம்ம தவிர்க்க முடியும். நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது பயிரை இயற்கையுடைய சூழ்நிலை, நீர் எப்படி இருக்குது, எப்படி என்ன மாதிரியான பிரச்சனை வரும், இது எல்லாத்தையும் தெரிஞ்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக விவசாயம் நஷ்டம் வராது. அதுக்கு அடுத்தது மழை, வெள்ளம். வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஆரம்பித்து நவம்பர், டிசம்பர், இந்த நவம்பர், டிசம்பர் இந்த வருஷம் யாருமே மறக்க முடியாததாக இருக்கும். ஏன்னா எப்பயுமே மழை பெய்யுது அப்படின்னு எல்லாருமே சொல்லலாம். நவம்பர், டிசம்பரில் ஒரு 2 புயல், அதுக்கப்புறம் மழை, திடீர் வெள்ளம், மேக வெடிப்பு அப்படிங்கிறத இந்த வருஷம் நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா அரசியல் பிரச்சனை. இப்போ இருக்கிற புதிய அரசு பார்த்திங்கன்னா இந்த மழை பிரச்சனையாக இருக்கட்டும், நீர் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் முக்கிய கவனத்தை எடுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வரப்போகிற காலங்கள் இப்போ தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. இது சார்ந்த பிரச்சனையை மக்கள் பெரிய அளவு பாதிக்கப்படக்கூடாதாக இருக்கும். இதை நீங்கள் இப்பயே பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு எடுத்திங்கன்னா மக்கள் தற்காத்துக்கிறதுக்கான விஷயத்தை எல்லாருமே செய்வாங்க. அதனால் அரசு பார்த்திங்கன்னா கவனத்தோட மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையை முன் வச்சு இதில் எப்படி மழைநீர் சேகரிக்கணும், மழையை நம்ம பயன்படுத்துறது மூலயமா நமக்கு எதிர்காலத்தை நம்ம வளமாக்கிக்க முடியும். அதை விட முக்கியம் என்னென்னா, 2027 கோடை காலத்தில் சென்னை மக்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மழைநீர் சேகரிப்பால் இந்த 2027 நவம்பர், டிசம்பரில் பெய்கிற மழையை எப்படி நீங்கள் சென்னை மக்கள் முறையாக பயன்படுத்துகிறீங்களோ 2027 பிரச்சனையை தவிர்க்கலாம். சரிங்களா? நீங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை பெய்யுது, அது கடலுக்கு போயிட்டோம் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கடும் பஞ்சம், குடிநீர் பஞ்சத்தால் சென்னை மக்கள் கண்டிப்பாக பாதிக்கப்பட இருக்கிறீங்க. வரக்கூடிய 2027 கோடை காலம் எங்கே பார்த்தாலுமே குடிநீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த கேதுவோடைய தாக்கம் அப்போ எல்லோரும் பார்க்க போகிறாங்க. முக்கியமாக தமிழக அரசு பார்த்திங்கன்னா அந்த குடிநீர் பஞ்சத்தை தீர்க்கணும் அப்படின்னா பல ஏரி குளங்களை முறையாக இப்பயே தூர்வாரி கரையை பலப்படுத்துங்க. அப்போ தான் இந்த வரக்கூடிய சூப்பர் எல்னினோவில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை நாம் நன்மையாக நமக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவாக மாற்றிக்க முடியும். இதனால் 2027 26 கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய குடிநீர் பிரச்சனையை நம்ம சமாளிக்க முடியும். இல்லை அப்படின்னா குடிநீர் பிரச்சனை பெரிய பாதிப்பால் ஆட்சிக்கு பெரிய அவப்பெயரை உருவாக்கும். இதனால் மக்களும் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம உணர்ந்துக்கிட்டு கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் நாம் செய்ய வேண்டியது மழைநீர் சேகரிப்போம், மரம் நடுறதும். ஏன் அப்படின்னா எதிர்கால நம்ம சந்ததிக்காக மரம் நடுறத ஒரு முக்கிய ஒரு விஷயமாக மாற்றுங்க. எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் மரம் நடுறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மரம் நடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி யாருக்குமே தெரியல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிகளில் பார்த்திங்கன்னா மழைநீர் சேகரிப்பாக இருக்கட்டும், மரம் நடுறதோடைய அவசியம் பற்றி பல விஷயங்களை அன்றைக்கி உள்ள மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லா கல்வியாளர்களும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கல்வி அப்படிங்கிற விஷயம் வியாபாரம் ஆனதுக்கு பிறகு இயற்கையை பற்றின ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் கூட யாருக்குமே சொல்லித் தர்றதில்ல. அதனால தான் இன்றைக்கி இந்த சூப்பர் எல்னினோ சார்ந்த பற்றின விஷயங்களை எல்லாருமே பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கோம். இந்த சூப்பர் எல்னினோவை நம்ம சிலப்பதிகாரத்திலே பார்த்தாச்சு. நம்ம தமிழர்கள் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே ஏற்று நிற்கக்கூடிய தன்மையை எப்பயோ கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம முறையாக படிக்காதனால தான் இன்றைக்கி இந்த சூப்பர் எல்னினோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே எதிர்த்து போராடக்கூடிய ஒரு விஷயம் தான் சூப்பர் எல்னினோ. இதை நம்ம இன்றைக்கி செய்யலை. நம்ம திருவள்ளுவராக இருக்கட்டும், சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், அகநானூறாக இருக்கட்டும், புறநானூறாக இருக்கட்டும், எல்லா காலங்களையும் இந்த சூப்பர் எல்னினோவை நம்ம ஏற்று நின்று ஜெயிச்சிருக்கோம். இதுக்கு முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மழைநீர் சேகரிப்போம். அந்த மழைநீர் சேகரிப்பை இப்படி பயன்படுத்துகிறோம், மரங்கள் இப்படி நடுறோம் அப்படிங்கிற விஷயத்தில் ஆரம்பிச்சு தான். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இதை செய்கிறது மூலயமா மட்டும்தான் எதிர்காலத்தில் நாம் நீரோடைய அவசியத்தையும் அடுத்த வரக்கூடிய தலைமுறையை நம்ம காக்க முடியும்.
இதை முறையாக காத்தா அடுத்து வரக்கூடிய சந்ததியினர் நீருக்காக சண்டை வளர்க்காத ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக வரப்போகிற நாளில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.